அதனால உங்களை நாங்க நிறைய மிஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ சாரி, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. சீக்கிரமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வந்து நீங்க எனக்கு வந்து பொறுமையா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் நான் மெயினா இன்னைக்கு லைவ் வரணும்னு நினைச்சேன். அண்ட் லைக் நான் ER வந்து இவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு, 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. மலர்விழி, அதுக்கு முன்னாடி நீங்க தென்றல். ஸோ எல்லாத்துக்குமே நீங்க கரெக்டா அந்த டைமுக்கு எனக்கு என்ன விஷ் பண்றதா இருக்கட்டும், அதை செலிப்ரேட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு போஸ்ட் எடிட் இந்த மாதிரி எதுவுமே மறக்காம நான் என்ன பண்ணாலும் பண்ணனாலும் எனக்காக சப்போர்ட் பண்ற கொஞ்சம் பேர் இருக்கீங்க. அவங்க வந்து எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்துட்டு இவ்வளோ நாள் என்ன லவ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. நான் அது ஒரு பெரிய பிளெஸிங்காக தான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ், லைக் எதுவுமே எதிர்பார்க்காம நீங்க எனக்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு நான் உண்மையாவே ஜென்யூனா இருக்கணும். கண்டிப்பா அதுக்கான எஃபர்ட்லாம் போட்டு நான் நிறைய நினைச்சிருக்கேன். ஸோ அதுதான், அதுக்காக மெயினா நான் லைவ் பண்ணணும்னு நினைச்ச மக்களே. அதுக்காக உங்க எல்லாருக்கும் இந்த தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இருங்க, நான் உங்களோட கமெண்ட்ஸ் எதுவும் இன்னும் படிக்கல. அதுக்கு முன்னாடி நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சது எல்லாம் மட்டும் சொல்லிடுறேன், இல்லாட்டி நான் கொஞ்சம் மறந்துடுவேன். நான் வந்து ஒரு 2 days முன்னாடி ஒரு பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹெல்ப் கேட்டு ஸ்டோரி போட்டும் போது மோகன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவங்களுக்கு லைக் நீங்க சென்னை வந்துட்டு சொல்லுங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அவருக்கு என்ன அவருக்கு தெரியும், பட் அவரை எனக்கு தெரியாது. ஸோ ப்ளீஸ், ஹாய் மோகன் சார், உங்க ஹெல்ப்புக்கு ஒரு பெரிய நன்றி. எனக்கு ப்ளீஸ் நீங்க மெசேஜ் பண்ணுங்க, உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆசிரமம்க்கு ஸ்டோரி போடும்போதும் அவர் வந்து ஒரு நாளுக்கு ஃபுல்லா ஃபுட் நான் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு சொன்னாரு. சேம் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு எனக்கு தெரியாது, ஸோ நீங்க என் பேரு சொல்லிட்டு நீங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. ஸோ இந்த மாதிரி நான் ஹெல்ப் கேட்டு இந்த மாதிரி நீட் இருக்கு நான் ஸ்டோரி போடும் போது எல்லாமே நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புவீங்க, அக்கா நான் இவங்களுக்கு இது பே பண்ணிருக்கேன், அக்கா நான் இது பண்ணிருக்கேன், இதை பண்ணிருக்கேன். உங்களால என்ன முடியுமோ அது 100, 500 எதா வேணாலும் இருக்கட்டும், பட் ஸ்டில் நீங்க அதை பண்ணிட்டு என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்மளால இவ்வளவுதான் முடியும்னு அதை பண்ணாம நீங்க முடிஞ்சதை பண்றதே ஒரு பெரிய பெரிய ஹெல்ப்பா தான் நான் பாக்குறேன். அதே தான் அவங்களுக்குமே எனக்கு. ஸோ கதிர் சாரா இருக்கட்டும், இல்ல அந்த ஆசிரமம்ல இருந்து எனக்கு எல்லாருமே ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்க. அந்த தேங்க்ஸ் நான் அவங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப ஜென்யூனா ஒரு நன்றி வந்து நமக்கு சொல்லும் போது அதுக்கு காரணமா இருக்க உங்களுக்கு நான் கண்டிப்பா அதை சொல்லி ஆகணும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரி நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா நான் அது செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அப்படி சொல்லும் போது நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நன்றி மக்களே. தேங்க்யூ சோ மச். எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ வந்து நான் படிக்கிறேங்க, படிச்சுட்டு எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஹாய். ஓகே. இப்போ வந்து நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. நான் தேங்க்ஸ் சொல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். வேற அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களும் அவங்களுக்கு எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம். அவங்க வந்து ஒரு 3,80,000 அந்த மாதிரி 21 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் பே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்றதுக்காக தான் நான் இன்னைக்கு லைவ் வந்தேனே. அதுதான் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இதே மாதிரி நீங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நமக்கே தெரியாம நம்ம யாரோட லைஃப்லயும் ஒரு நல்ல விஷயம் செய்யறோங்கிறது நல்ல விஷயம் தான். கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் நடக்கும். இதுக்கப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்லல. எல்லாருக்கும் ஒரு நன்றி, மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ சோ மச். ஓகே, இப்ப நீங்க ஏதாவது எனக்கு கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம், திட்டணும்னா திட்டலாம். நீங்க ஜாலியா உங்க லைஃப பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்றேன். பவித்ரா அக்கா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். மக்களே, நானும் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் சிரிச்சுக்கிட்டே மிஸ் பண்றேன்னு சொல்றேன், நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. ஏதோ எனக்கு தெரியல, ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு உங்களெல்லாம் பாக்குறதுல. ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வர்றதுலயும் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு உங்களெல்லாம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
Watching you on screen is always a bliss, Pavima. Lots of love. Thank you, Mahasis. Nandri. Blessed soul. Thank you, Arun Guru avargale. Thank you, Nandri. நீங்களும் ஒரு blessed soul. நன்றி நன்றி. எப்போ மேரேஜ் உங்களுக்கு? ஏங்க அதை தவிர வேற ஏதாவது கேளுங்க. ஏங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கேட்பீங்கன்னு பார்த்தா எப்போ மேரேஜ் அப்படிலாம் கேட்காதீங்க. வேணாம், அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் கேட்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். கேதார்நாத் எப்படி போயிருந்தீங்க, அதோட ஐட்னரி சொல்லுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ட்ரிப்பா தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் குரூப் ட்ரிப் தான் போயிருந்தேன். அதனால பெருசா நான் அது எங்கன்னு ஷேர் பண்ண முடியல. யாரோட போனீங்க, எப்படி போனீங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. குரூப் ட்ரிப்பா இங்க இருந்து நம்ம போவோம், அப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க, அப்படியே அவங்களோட டிராவல் பண்ணுவோம், அப்படிதான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி நார்த் சைட் வந்து நான் நிறைய இந்த மாதிரி குரூப் ட்ரிப் போனாதான் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் போனேன். ஸோ கேதார் ட்ரிப் அப்படிதான் இருந்தது. நான் போனது வந்து சார்தம். மிச்சபடி எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்தது. கேதார் மட்டும் ஏன் கஷ்டமா இருந்ததுன்னா, நீங்க போயிட்டு அந்த அவங்க சொல்ற டைமுக்கு ரிட்டர்ன் வரலன்னா நீங்க ரிட்டர்ன் அந்த வண்டி லைக் நம்ம வந்த வெஹிக்கிள் போறதுக்கு அங்க எதுவுமே சர்வீஸே இருக்காது. சோ எப்படின்னா திருப்பதிக்கு கியூ நிக்கிற மாதிரி கேபுக்கே கியூ நிப்பாங்க. பயங்கர கூட்டம், பயங்கர கூட்டம். மேல தரிசனம் பண்றதுக்கே செம்மையான கூட்டம் இருந்துச்சு இந்த வாட்டி. ஸோ நீங்க யாரு கேதார் போனாலும் ப்ராப்பரா கேட்டுட்டு, எனக்கு லாங்குவேஜ் தெரியல, அது வேற ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. லைக் கம்யூனிகேட் பண்ணவே முடியல. யாராவது லாங்குவேஜ் தெரியறவங்க கிட்ட முன்னாடியே எல்லாமே கேட்டுட்டு கோஆர்டினேட் பண்ணிட்டு போங்க. அண்ட் ரொம்ப சேஃபாவும் போங்க. போயிட்டு திரும்ப இறங்கி அந்த டைமுக்கு வரலன்னா வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ட்ரக் பண்ணி போகும்போதெல்லாம். இல்ல நம்ம குதிரையில போறோம், டோலியில போறோம் அப்படின்னா அவங்க ஆன் டைம் வந்துடுறாங்க. ஸோ ஈஸியா அவங்களுக்கு சர்வீசஸ் இருக்கு. கொஞ்சம் லேட்டா வந்தீங்கன்னா அதுக்கே ஒரு பெரிய அந்த வண்டி பிடிக்கிறதுக்கே நான் ஒரு 3 hours ஆயிடுச்சு அங்க போறதுக்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிஃபிகல்டிஸ் இருக்கு. போறவங்க சேஃபா யார்கிட்டயாவது கேட்டுட்டு கரெக்டா கோஆர்டினேட் பண்ணிட்டு போங்க. சினிமா அப்டேட்னு ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க. சீக்கிரமா சொல்றேன். இப்ப நீங்க என்ன கேட்டாலும் அது தவிர எனக்கு வேற எந்த பதிலுமே இல்ல. அக்கா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்கீங்களா? இன்னும் இல்லைங்க மக்களே. உங்ககிட்ட சொல்லாம கமிட் ஆக மாட்டேன் மக்களே. கமிட் ஆனதுக்கு அப்புறம் எப்படியாவது உங்களுக்கு நானே சொல்லிடுறேன். ஓகே, நீங்க எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க? வாட்ஸ் சீக்கிரம் இங்க பாருங்க பப்ளிக் பிளேஸ்ல கேட்காதீங்க. சப்ன சுஜாதாவை மீட் பண்றேன்னு சொன்னீங்களே, திருப்பத்தூருக்கு வந்தா? ஆமா, திருப்பத்தூருக்கு வந்தா. இன்னும் திருப்பத்தூருக்கே வரலையே. மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டம் எப்படி இருக்கீங்க? பவித்ராக்கா, நான் உங்களில் ஒருவன். உங்களுக்கு பிடித்த கிரிக்கெட் வீரர் யார்? பிடித்த IPL அணி எது? கொஞ்சம் மன்னிச்சிருங்க, கிரிக்கெட்ல நான் பார்க்க மாட்டேன், அதனால எனக்கு தெரியல. IPL எனக்கு கிரிக்கெட் பத்தி ஐடியா இல்லைங்க. ஒரே வாட்டி சும்மா ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக போனேன். பட் கிரிக்கெட் எப்படி விளையாடுவாங்க அதை பத்தி எனக்கு தெரியாது. ரித்திகா அக்கா ஜாயின் பண்ணுங்க. நான் யாரையுமே கேட்கலையே லைவ்ல வரும்போது. பிஸியா இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ண முடியாதே. பிக் பாஸ் 9 வருவீங்களா? நீங்க பாப்பீங்களா நான் வந்தா? ஏங்க வந்த என்னையே திரும்ப பிக் பாஸ் கூப்பிட்டுட்டே இருப்பாங்களா? என்னங்க நீங்க? காற்றால வைஷ்ணவா தேவி டெம்பிளுக்கு போகலையா? ஏங்க அது வந்து ஜம்மு காஷ்மீர்ல, அது அந்த சைடு இருக்குல்ல. சீக்கிரம் பாப்பீங்க. பிளான் இஸ் ஆன். சீரியல் எதுவும் பண்ணல. தென்றல் வந்த எண்ணெய் தொடும் சீரியல் சூப்பர் சிஸ்டர். தேங்க்யூ. ஃபேன்ஸ் மீட் வைங்க பவி. லைவ் வரதுக்கு ஹாய் முத்து அவர்களே, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம் மேடமா நானு. Which is your most favorite place in the recent trip you made? Of course Kedarnath. most favorite. அக்கா நீங்க அழகா இருக்கீங்க. சரிப்பா, நன்றிப்பா. ஸ்வேதான்னு சொல்லுங்க அக்கா ப்ளீஸ். ஹாய் ஸ்வேதா. வியட்நாம் ட்ரிப் எப்போ பவி? அப்பா யாருமே கேட்கலன்னு கேட்டுட்டீங்களா? ஆக்சுவலா சீக்கிரமா போகணுங்க. அது ரிலேட்டடா கொஞ்சம் அப்டேட்ஸ் வராம இருந்தது. இப்போதான் அப்டேட்ஸ் வந்திருக்கு.
ஸோ சீக்கிரமா வியட்நாம்ல என்ன பார்ப்பீங்க. வால்ல இருக்க டிராயிங் நீங்க பண்ணீங்களா? எப்படி உங்களால இப்பெல்லாம் கேட்க முடியுது? அப்படிலாம் டிராயிங் பண்ற அளவுக்கு நமக்கு திறமை இல்லைங்க. நான் பண்ணல, சும்மா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க டார்லிங். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேனே கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, நர்வஸா இருந்தது. Sissy, hope you remember me when you came to Vijay Nachithira Kundatam at Arpukote. I'm Chaumi. I came to see you. Hi. ஆமா நம்ம பேசிருக்கோம் தான் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு. மகேஷ்னு சொல்லுங்க அக்கா. ஹாய் மகேஷ். நீங்க பார்க்க ரொம்ப எங்க எல்லாரும் என்ன கலாய்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மன வலியில இருந்த அக்கா, டே டைம்ல லைவ் வரக்கூடாதான்னு ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். ஹாய் ஷாம் பவி ஃபார் எவர் லைவ் வந்துட்டாங்க. அண்ட் மக்களே உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து நான் பேசுற டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க. மனவலியா இருக்கு, இது எல்லாமே வந்து உங்களோட பேசும்போது என்ன நம்ம பேசுறதா பேசுறாங்களே அப்படி இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாம் ரொம்ப கனெக்டடா இருக்கும். அக்கா குக் வித் கோமாளி போங்க. நானு ஓகேங்க, நமக்கு குக்கும் வராது. சரி விடுங்க, பப்ளிக் பிளேஸ்ல உண்மையை சொல்ல முடியாதே. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன். நான் போயிருக்கேன் கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருக்கேன். அப்புறம் ரீசெண்டா கூட போனேன்னு நினைக்கிறேன். முத்து அவர்களே நன்றி. உங்க பிஸி டைம்ல என்னோட லைவ்க்கு நீங்க மெசேஜ் பண்ணிருக்கீங்க, அதுவும் இன்னொரு வாட்டி வேற ரிப்ளை பண்ணிருக்கீங்க. நன்றி. டேக் கேர். பத்திரந்தா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு புரியலங்க, சாரி. பிக் பாஸ்ல வந்ததும் பிடிக்குமா? நீங்க சீரியல் ஆக்ட் பண்ணதும் பிடிக்கும். ஓகே நன்றி. ஓகே மக்களே, நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். வேற ஏதாவது நீங்க கேட்கணுமா? ஏன்னா உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதனால நானும் போயிட்டு என் வேலையை பார்த்தேன்னா நீங்களும் உங்க ஒர்க்லாம் பார்க்கலாம். நீங்க தான் எங்களை இன்ஸ்பிரேஷன்மா, அதான் உங்க வேர்ட்ஸை ஃபாலோ பண்றோம். ஓ மை காட், என்னோட இன்ஸ்பிரேஷன். ஓகே காய்ஸ், இதை நான் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யறேன். இட்ஸ் ராஜி. என்ன விஷ் பண்ணல, என்ன பிரச்சனை, ஏதோ சொல்றாங்களே. தர்ஷிகா அக்கா பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமே, நான் நிறைய சொல்லியிருக்கேனேங்க. தர்ஷிகா உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை, நீங்க எல்லாமே பார்த்திருக்கீங்க. தீபிகா சொல்லுங்க பவி. ஹாய் தீபிகா. ஷோ யுவர் லாங் ஹேர் ப்ளீஸ். லாங் ஹேர் ஓகேங்க. இதுக்கு மேல நான் படிச்சுட்டே இருந்தேனா? ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சத்யா. ஹாய் கணேஷ். கோவப்படாதீங்க, உங்க மெசேஜ் படிக்க மாட்டேங்கிறேன் அப்பெல்லாம் கோவப்படாதீங்க, ஒன்றுனா படிக்கிறேங்க. அக்கா ஆனந்தி அக்கா கூட ஒரு ட்ரிப் போயிடலாம். ஷமந்தா அக்கா எப்படி இருக்காங்க? ஷமந்தா அக்கா சூப்பரா இருக்காங்க. ஹாய் ஐரா. ஹலோ. நிறைய ரீல்ஸ் பண்ணுங்க பவி. எங்கங்க, நானும் நினைப்பேன். பண்ணித்தரேன். என்னோட மெசேஜ் படிக்க மாட்டீங்க அப்படிலாம் இல்லைங்க, எல்லார் மெசேஜும் படிச்சுட்டு தாங்க இருக்கேன். ஒருத்தர் அன்வான்டா நமக்கு மெசேஜ் அமைச்சிருக்காரு. ஓகே மக்களே, இதுக்கு மேல பேச எதுவும் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எதுவும் இட கேட்க மாட்டீங்க. லைவ் வாங்கன்றீங்க, நான் வந்தா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே காய்ஸ்,
ஓகே, அப்போ சீக்கிரமா இன்னொரு நாள் வந்து உங்களை நான் மீட் பண்றேன். லைவ் வரும் எனக்கு தெரியாது. ஓகே, பாய், see you all, டேக் கேர். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் மீட் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் மீட் வந்து ஒரு மாதிரி அது எக்ஸ்பிளைன்லாம் பண்ண, நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு நான் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாதுங்க. அது ஒரு ஃபீல். அந்த ஃபீலை என்னால் எக்ஸ்பிரஸ்லாம் பண்ண முடியல. அது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நான் எப்படி புரிய வச்சு அதை புரிய வைக்கவே முடியாது. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஓகே ஓகே, தேங்க்யூ மக்களே. ஈரமான ரோஜாவை பார்க்குறீங்களா? நன்றி. கோயம்பேடு எப்போ வருவீங்க? கோயம்பேடுக்கு எதுக்கு வருவாங்க? ஜென்ரலா மார்க்கெட் போனா எப்பயாவது அப்படிதான் வருவேன். அதுவும் ரீசெண்டா நான் வரல. சரி, நான் வந்தா உங்களுக்கு சொல்றேன். தொப்பை குறைய டிப்ஸ் சொல்லுங்க அக்கா. ஃபிட்னஸ் எங்க தப்பான ஆள்கிட்ட ஃபிட்னஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா எப்படிங்க நான் சொல்லுவேன்? சத்தியமா எனக்கு தெரியாது. சீக்கிரமா சாப்பிட்டுருங்க. ஏர்லி டின்னர் வந்து பெஸ்ட். நான் அது கொஞ்சம் ஃபாலோ பண்றேன். அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. ஆன் டைம் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாலே கொஞ்சம் தொப்பை குறைஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். மிச்சப்படி டிப்ஸ்ன்னு என்கிட்ட எதுவும் இல்லைங்க. தெரிஞ்சா நான் வேணா சொல்றேங்க. ஜீரா வாட்டர் வேணா குடிங்க. சுடு தண்ணியில போட்டு குடிப்பாங்கல்ல, அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ பெரிய டிப்ஸ்லாம் எனக்கு தெரியாது, சாரி. கூந்தல் யார் பாது? என்னோட நீளமான கூந்தலே கண்ணா இருக்கிறது. டிவிடி சீரியல் ரீடெலிகாஸ்ட் ஆகுது. ஆமா, கலர்ஸ் டிவில. முடிஞ்சா பாருங்க மக்களே. ஓகே மக்களே, நான் சீக்கிரமா இன்னொரு நாள் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஆல். நன்றிகள். ஓகே, பாய். see you all soon. தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்துருச்சு. இவ்வளோ நேரம் நீங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு கூட லைவ்ல வந்ததுக்கு ஒரு நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிஜமாவே நானும் உங்க எல்லாரையும் மிஸ் பண்றேன். சீக்கிரமா உங்க எல்லாரோட நீங்க என்ன சொல்றீங்க ஒரு சில வாட்டி என்னால. Bye, see you soon, take care. தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி.